எனக்குன்னு எதுவும் இல்லாம யாரும் இல்லாம இருந்த ஒரு அடையாளத்தையும் ஒரு குடும்பத்தையும் கொஞ்சம் பாசத்தையும் தேடி இங்க வந்த. என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. நானே உருவாக்குன என்னோட கரியர், உயிருக்கு உயிரான என்னோட குடும்பம். ஆனா ஒரு உண்மை, எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. நான் உருவாக்குன எல்லாமே ஒரு நொடியில சுக்கு நூறாயிடுச்சு. நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைச்சது. ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா தனிமையை ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் புரட்டி போட்ட ஒரு தருணம். ஹியூமன் குவாலிட்டி கூட இல்லன்னு சொன்னல. 14 வயசு இருக்கும்போது ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு நடுவுல இல்லன்னு சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்குற டாக்டர் ரீனா இவங்களோட பொண்ணு இல்லன்னு சொல்லுங்க. போட்டோல இருக்கிறது யாரு? இந்த போட்டோல இருக்கிறது ரீனா தானே? சொல்லு. அம்மா ரதியா? ஆமா தேவ், ரீனா என் பொண்ணுதான். ரீனா என் பொண்ணுதான். Sorry ma'am, sorry. Don't you have sense? யாரும் ஒப்பீனியன் கேட்கல. My cousin sister. What the hell is this, ரீனா? எந்த தைரியத்துல அவனுக்கு பேனிக் அட்டாக்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க? பிகாஸ் எனக்கும் அது இருந்திருக்கு. இதுதான் உங்க அப்பா அம்மா கத்து கொடுத்ததா? நீ எங்க இருந்து வர? எங்கே ஒரு அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்த. உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரு, என்ன பண்றாங்க? அம்மா இருக்காங்க, ஆனா எனக்காக என்னைக்கும் இருந்ததில்லை. அவங்க எனக்காக எழுதாங்களா? என் அம்மா யாருன்னு கேட்டீங்கல்ல, அவங்க பேரு ரதி. எப்படி முன்னாடி தூரத்திலே இருந்தியோ அந்த மாதிரி இருந்துரு ரீனா. ஆனா உன்னை நான் ஒரு சேஃபான இடத்துல தான் விட்டுட்டு போனேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா உன் அம்மான்னு. என்ன ஹோம்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. என் அப்பா யாரு என் அம்மா யாருன்னு நினைச்சு 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 கடைசியா எனக்கு கிடைச்ச பேரு தியாகராஜன். தியாகராஜன் சின்ன வயசுலயே அவன் சர்ஜரி பண்ண தயாராயிட்டான். இளம் வயது டாக்டர் அறுவை சிகிச்சை செய்து சாதனை. இதுல இருக்கிறது ஆமாமா. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சதெல்லாம் ஒண்ணுதான். என் அம்மா மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், இதே ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணும்னா. ரதிதான் என் அம்மான்னு எப்படி சொல்றீங்க? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கேடா. அதான் அவங்க மூஞ்சி உனக்கு அப்படியே உரிச்சு வச்சிருக்கே தாயி. உன் முகம் மட்டும் இல்லம்மா, பதட்டத்துல நீ பேசுறப்ப கூட அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்கு. அம்மா கூட சின்ன வயசுல உங்கள மாதிரிதான் இருந்திருப்பாங்க போல. ஆமா டியூட், பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. நான் ரதிமேமோட பொண்ணு. தெரியுமா? நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? என் அப்பா யாரு? என்னால சுத்தமா நிஜமாவே என்னால முடியல ரீனா. எனக்கு அதை சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. உங்களால இந்த விஷயத்த சொல்ல முடியலனா வேற யார்கிட்ட போய் நான் கேக்குறது? நாங்க விட சொன்னதும் விட்டதும் எங்க அப்பா தான். அம்மா கூட தங்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்குற டாக்டர் ரீனா இவங்களோட பொண்ணு இல்லன்னு சொல்லுங்க. இந்த உண்மை வேலை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என் அம்மானு கூட கூப்பிட்டதில்ல. அர்ஜுன், என் அம்மானு கூட கூப்பிட்டதில்ல. உங்களை அம்மானு கூப்பிடணும்னு அவ்வளவு ஆசை. நான் எப்படி சித்தவி மேல பாசம் வச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு உன் மேலயும் பாசம் இருக்கு. என் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி திவ்ய கொஞ்சுவேனோ அதே மாதிரி உன்னையும் கொஞ்சணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்படி சித்துக்கு ஊட்டி விடுவேனோ அதே மாதிரி உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை என் மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட இருந்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு யாருமே இல்லைங்கிற பயம். ஆனா ஒரு பயம் எனக்கு உன்கிட்ட நெருங்கி வரதுக்கு. பிரச்சனை பெத்துக்காமலே இருந்திருக்கலாம்ல. உன்னோட பாசத்துக்காக அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நான் அந்த ஊருக்கு வந்ததே எம்மா பார்க்கணும், கொஞ்ச நாள் அவங்க கூட டிராவல் பண்ணணும் தான். அவங்க கிட்ட நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு கூட நான் ஆசைப்படல. யார்கிட்டையும் போய்
எக்காரணத்தை கொண்டும் நீங்க தான் என் அம்மான்னு சொல்ல மாட்டேன். இதை மட்டும் ரீனாவோட அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்க அம்மா பெருமையா தான் இருக்காங்க. நீங்க இதை டாக்டர் ரதியா சொல்றீங்களா இல்ல அம்மாவா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை போட்டோல பார்த்ததுதான் இப்ப வரைக்கும் என் லைஃப்ல the happiest moment. டாக்டர் விஜய், எல்லாருக்கும் கிடைக்காத அழகான ஒரு love எனக்கு கிடைச்சது. உன் கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க, சொல்லாம எங்க போயிட போறாங்க? இது முடிவா?